சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூர்ணி எங்கேயோ வெளியில போயிருக்கா பாட்டி, அதனால நான் இவனை வச்சிருக்கேன். அவ ஒண்ணு வெளியில எங்கேயும் போலத்த, கடையில போய் பால் பவுடர் வாங்க தான் போயிருக்கா. என்ன ஆளை காணும். அவளை தேடிட்டு ரகுவும் போயிருக்கான். அதனாலதான் செவந்தி கிட்ட குடுத்துட்டு போயிருக்கான். அதான் நான் பார்த்தேன். குழந்தைய அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட ஒண்ட விட்டுருவாளா? அப்படியா? பூர்ணிமாவை தேடியா ரகு போயிருக்கான்? ஆமாங்க, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அதனால என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா தானே. எப்ப பார்த்தாலும் தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரியே இருப்பா. என்னம்மா பூர்ணிமா வந்தாரா? ஏண்டா நீ தானடா தேடிட்டு போன, வந்துட்டாளான்னு என்கிட்ட கேக்குற? அதாம்மா எங்கேயுமே காணோம். எங்க போனான்னு தெரியல. இன்னும் அவளோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டியாடா? கேட்டம்மா, அங்கேயும் வரல. அவங்க ஏதோ நமக்குள்ள சண்டை நினைச்சு பதட்டமாறாங்க. கிளம்பி வரட்டுமா மாப்பிள்ளன்னு கேட்டாங்க. நான் தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வர வேண்டான்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆமா ஆமா, இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெத்து வச்சிருந்தா தினமும் நெஞ்சு வலிதான். ரகு, அந்த புள்ள அது ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிருக்கும் போல. ஃபோன் பண்ணி அங்க எங்கேயாவது வந்திருக்குதான்னு கேளு. அப்பா வீட்டு வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ஏன்பா ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் போறா? டேய், அவசரம்னு யாராச்சும் கூப்பிட்டுருப்பாங்க, அது போயிருக்கோம். எதுக்கு நீ ஒரு ஃபோன் பண்ணி கேளு. நீ சும்மா இரு அண்ணாமலை. ஒவ்வொரு தடவையும் போனை போட்டு அவளை ஆளக்கானு தேடிக்கிட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த குடும்பத்துல அடிக்கடி சண்டை வருது, இந்த பொண்ணு கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுதுன்னு நினைக்க மாட்டாங்க? அதெல்லாம் ஒண்ணும் கேட்க வேண்டாம். கொஞ்ச நேரம் பேசாம இரு. பாட்டி, எதா இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்ல. ஊர் உலகம் நம்மள பத்தி என்ன சொல்லுங்கிறதுக்காகலாம் நம்ம வாழ முடியாது இல்லையா? ரகு, நீங்க கேளுங்க. சரிங்க, நீ பேசி பாக்குறேன். ஏன் செவந்தி, இப்ப எதுக்கு ஆளுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க? அப்படியெல்லாம் யாரும் அவளை எதுவும் பண்ணிட முடியாது. அவளை நினைச்சு நாம தான் பயப்படணும். நீங்க என்னடானா இப்படி இருக்கீங்க? போங்க போங்க. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இதுக்காடா இவ்வளவு கூத்துன்னு. உங்க வேலைய பாருங்க. ஒன்னு எழுதி கையெழுத்து போடுறேன்னு சொல்லி தலையாட்டு விட்டுறேன். இல்லன்னா அப்படியே உக்காந்துட்டு பத்த வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன புரியல? என்ன சொல்ல வர? எழுதி கொடுக்க மாட்டியா? மாட்டியா? போடுறியா? போடுவல அது. எதுக்குடா இப்படி பண்ற? என்ன அவுத்து விடு, அவுத்து விடு. கத்துன பத்த வச்சிருவேன். போடுற கையெழுத்து போடுற, அவுத்து விடு. அப்ப நான் சொன்ன மாதிரி எழுதி தர, சரிதானே? எழுதி தர. இது பாண்ட் பேப்பர்ல பெட்ரோல் எல்லாம் பட்டா கரையாகும்ல, அதனாலதான் தொடச்சு விடுறேன். மத்த எந்த அக்கறையும் இல்ல. என்ன பாக்குற? எழுது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இல்லைன்னா சொல்லு, நான் மறுபடியும் வேணா சொல்றேன். பட்சம் தானே நீ?
எழுது. எழுது. வெரி குட். நான் சொன்னதெல்லாம் கரெக்டா தான் எழுதியிருக்க. பரவாயில்ல. வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். இப்ப எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்க நீ. சரிங்க முதலாளியம்மா, அப்ப நீங்க கிளம்பலாம். அப்படிலாம் பேச்ச மாத்தி பத்த வச்சிட மாட்டேன். கவலைப்படாத. எனக்கு தேவை என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். உனக்கு தேவை உன் உசுறு. இப்பதான் ரெண்டுமே கிடைச்சிச்சுல்ல, டீல் முடிஞ்சது. நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஓ, கட்டி வச்சிருக்கல, மறந்துட்டேன் பாரு. ஒரு நிமிஷம் இரு. பூர்ணி, வீட்டுக்கு போனதும் நல்ல காஸ்ட்லியான சோப் போட்டு குளிச்சிட்டேன்னா எல்லாம் சரியா போயிடும். அதான் என் தங்கச்சியோட ஃபேக்டரியில இருந்து நிறைய சுரண்டன காசெல்லாம் வச்சிருப்பிய, அது எடுத்து ஒரு நல்ல சோப்பை வாங்கிக்க. பாத்துக்கலாம் விடு. இத பாரு, இதுக்கப்புறமா என் தங்கச்சியோட வாழ்க்கையில நீ குறுக்க வரத பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டீல் எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். நீ இருக்கிற இடத்த தேடி வந்து பத்த வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன கட்ட ஊத்த உடனே முறைக்கிற? நீ இன்னும் என் வீட்டுக்குள்ளதான் இருக்க. ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? உழைச்சு போ. எங்கம்மா போனோம்?